கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முழு இருதயத்தோடு குடும்பமாக டிவி யூடியூப் சேனலில் பார்த்து கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சேஃபாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் உண்டாயிருக்கிற இந்த கொள்ள நோய்க்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். தொடர்ந்து நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாக வழி நடத்துவாராக. இந்த ஆராதனுடைய ஆரம்ப ஜெபமாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனைக்காக நன்றி. கடந்த வாரம் முழுதும் அற்புதமாக காத்து வழி நடத்திய தெய்வம், இந்த ஆராதனையில் நம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக ஆண்டவரே. ஆமேன். மேக ஸ்தம்பம், அக்கனி ஸ்தம்பம் ஆண்டவரே இறங்கி தேவ ஜனங்களை நடத்தினது போல இந்த நாளிலும் ஆராதனை நேரத்தில், பாடல் நேரங்களிலும், செய்தி நேரத்திலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும். நீர் சமீபத்திற்கு தூரத்திற்கு தேவனாக இருக்கிற கர்த்தர். கர்த்தாவே, வீடுகளில் இருந்தாலும் ஆண்டவர் எந்த இடத்தில் இருந்து வார்த்தையை கேட்டாலும் இயேசு நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் பிரசன்னமாவீராக. ஒரு மனதோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரே முழுமையாக இந்த ஆராதனையில் ஒவ்வொருவரும் பங்கெடுக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யுங்க. பாடல்களை ஆசீர்வதித்தாங்க, ஆராதனை ஆசீர்வதித்தாங்க, செய்தி ஆசீர்வதித்தாங்க. யாவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்தறல செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்று சொல்லியிருக்கிறார். சூழ்நிலைகள் நம்பின மனிதர்கள் யார் மாறி போனாலும் கர்த்தரை மாத்திரம் அந்த நேரத்தில் நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். அது இருக்கிற இடங்களில் கண்களை மூடி முடிந்தவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? அழைத்தவர் கரமதை பார், உன்னை கைவிடாதிருப்பார். உன்னை அழைத்தவர் கரமதை பார், உன்னை கைவிடாதிருப்பார். கரங்களை உயர்த்தி இந்த வருஷம் துவக்கி இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்தி வருகிறார். ஹalleluya, ஹalleluya, ஆமென். கடந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்த தேவன், யோசித்து பாருங்க, இந்த வருஷம் துவக்கி இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ தேவைகள் மத்தியில, நெருக்கங்கள் மத்தியில கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்.
ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை ஆச்சரியமா அதிசயமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நல்ல கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளை சொல்லி நினைத்து நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் இருக்கிற இடங்களிலே குடும்பமாகவோ தனிநபராக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் உயர்த்துவோம். அனுபவத்தோடு கூட இந்த பாடல் வரிகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லி பாட போகிறோம். நன்மை செய்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. தேவ ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடன் உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம்,
கரங்களை தட்டி என்னோடு பாடுங்க. யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன்பாக வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆமென். எத்தனை பேர் நீங்க லைஃப்ல அனுபவிச்சதை நீங்க சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன், இயேசுவை போல வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். எல்லா துதிகளுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் எல்லாம் பாத்திரர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ரோமர் நிருபத்தில் பவுல் இப்படியாக எழுதுகிறார், நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் புத்தியற்ற ஆராதனை ஆராதிக்க வேண்டாம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பலவிதமான அஞ்ஞானிகளுடைய ஆராதனை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அதனால உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நீங்க கர்த்தரை ஆராதிங்க. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் ரோமர்களுக்கு எழுதுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நல்ல முழு பலத்தோடு கூட நம்ம ஆராதிக்க போகிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சடங்காச்சாரமாக அல்ல, ஒரு யூடியூப் வழியா பார்க்கிறோம், டிவி வழியா பார்க்கிறோம் என்கிற ஒரு நிர்விசாரத்தோடு அல்ல, தேவனுக்கு முன்பாக நின்று ஆராதிக்கிறோம் என்கிற உண்மையோடு கூட, ஆமென், இந்த உணர்வோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இன்னொரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே, என் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது என்று சொல்லி பாடி நம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். சேர்ந்து எங்களோட கரங்களை தட்டி பாடுங்க. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. தேவன் ஆராதனைக்குரியவர், அவரை தவிர ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் வேறு இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். எல்லாரும் சொல்லலாமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காக்கிறே, ஒருவரும் கடந்து வராதபடிக்கு மதிலாய் மாறினீரே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காக்கிறே, ஒருவரும் கடந்து வராதபடிக்கு மதிலாய் மாறினீரே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை நல்லது. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத. சோதனை வேளையில் தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தினீ, ஒருவரும் குறைகள் சொல்லாதபடிக்கு அரணாய் மாறினீரே. சோதனை
நல்லது. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கு. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை. எதிர்கொண்டு வந்த செங்கடலே உன்னை பிரித்து பாதை தந்தார். தடை செய்து நின்ற பர்வதமே உன்னை உருகி போக செய்தார். எதிர்கொண்டு வந்த செங்கடலே உன்னை பிரித்து பாதை தந்தார். தடை செய்து நின்ற பர்வதமே உன்னை உருகி போக செய்தார். ஜீவனை பார்க்கிலும் நல்ல சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. தேவன் ஆராதனை உரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனை உரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கு. தேவன் ஆராதனை உரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனை உரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வரிகள், சோதனை வேளையில் தளர்ந்திட்ட போது என்னை தாங்கியே நிறுத்தினீர், ஒருவரும் குறைகள் சொல்லாதபடிக்கு. ஆமென். என்னை அதிசயமாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு மாறாதவர். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆமென், எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று பவுல் ஆண்டவரை குறித்து எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாட போகிறோம். ஒரு பாடலாக அல்ல, இந்த ஸ்தோத்திரங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம செலுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எப்பொழுதுமே பலி செலுத்தும் போது பழுதற்ற பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தணும். அதனால இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் உணர்ந்து, ஆமென், ஆண்டவர் செய்த நன்மைகளை அனுபவித்து, ஆண்டவர் நமக்கு வியாதியிலிருந்து ஜெயம் கொடுத்திருக்கிறார், சாபத்திலிருந்து ஜெயம் கொடுத்திருக்கிறாரு. என்ன ஸ்தோத்திரம். கஷ்டங்கள்ல இருந்து, தரித்திரங்கள்ல இருந்து, பாவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்து இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நம்ம ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று பாட போகிறோம். நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி எங்களோடு கூட சேர்ந்து பாருங்க. நாம் ஒருமித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போராட்டத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கும். விசுவாசத்தோடு அறிக்கை செய்து தேவன் மேல நம்பிக்கையோடு பாடலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கரங்களை தட்டி கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால்
படுத்துவார். கர்த்தரே என்பவர், எதற்குமே அஞ்சிடே. எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தரே என்பவர், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென் கோடி கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். இயேசு அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தை அனுப்பி, வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். நம் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி, எனக்கு ஜெயம் கொடுத்து நடத்துகிறவர், அவர் விடுதலை நாயகன், எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? சேர்ந்து சொல்லலாமா? விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார், வெற்றியை தருகிறார். என்ன சந்தோஷம் சொல்லி பாட போகிறோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். அறிக்கை செய்யலாம். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் அறிக்கை செய்வோம். வெற்றியை தருகிறார். நீங்கள் தோற்று போவதில்லை. எனக்குள்ளே இருக்கிறார், சந்தோஷத்தோடு என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகிறார். சாத்தானின் வலிமை இல்லை, அதிகாரம் எனக்கு தந்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.
நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். சொல்லுவோம், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் மூடி ஜெயிப்பேன், எக்காலம் மூடி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று வேதத்தில் ஆண்டவர் சொன்ன வசனங்களை வாசிக்கிறோம். 2-3 பேர் அவர் நாமத்தினால் ஒருமனப்பட்டாலே அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் அந்த வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களில் அப்படி எழுந்து நின்று நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உம்மை போல என் வாழ்க்கையில வேற யாருமே இல்லை. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஏசப்பா. உம்மை போல என் லைஃப்ல வேற யாருமே இல்லை. எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தெய்வம். அநேக மனுஷங்க உதவி செய்கிறதாக சொல்லி வாக்கு பண்ணினாலும் வாக்கு தவறி போனார்கள். ஆனால் கர்த்தரோ அவர் வாக்கு கொடுத்ததுல அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் 1000 தலைமுறை மட்டும் தம்முடைய உண்மையை காக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எதுவும் அது மறைந்து போகாது, அது அழிந்து போகாது. ஆமென். என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, உம்மை போல யாரு உண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை போல யார் உண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யார் உண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம்
உயர்த்தி உண்மையாய் சொல்லுவோம். அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். போலையாண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மைதானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைதானே நம்புவேன் தேவா. உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் இனிக்குதையா. சந்தோஷத்தோடு உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு. கரங்களை உயர்த்தி உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Hallelujah, 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 hallelujah. ஆராதனை, 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 ஆராதனை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் நானை நிற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்பு விசுவாசத்தோடு சொல்லுவோம். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தெய்வம். நானை நிற்கும்
சந்திப்பீ. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை உயர்த்தி முழு இதயத்தோடு கூட என் தேவைகளை சந்தித்து நீ வழி நடத்துகிற தேவனே, ஒருவருக்கு எங்கள் ஆராதனை அப்பா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. நீங்கள் வெட்கப்பட்ட சகல தேசங்களில் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை வரும். நம்பிக்கை உடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீங்களப்பா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து நடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து நடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்றாரு, ஜனங்களே கர்த்தரை எக்காலமும் அவரை நம்புங்கள். கர்த்தரை எக்காலமும் நீங்க நம்புங்க. கர்த்தரை எப்பொழுதும் நீங்க நம்பியிருங்கள். அவரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனோ அவன் பாக்கியவான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு அர்ப்பணிப்போடு கூட அவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களை தான் நம்பி இருக்கிறேன். என்னுடைய பலவிதமான தேவைகள் மத்தியில, என் சூழ்நிலை மத்தியில ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீங்க தான் பா என் நம்பிக்கை, என் நங்கூரம் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் ஆராதனையில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் எங்களோடு கூட நீங்க பேசுங்க. நாங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் ஆவிக்குரிய நிலைமைகள் தரங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. ஆவியானவர் நீங்க பேசும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம், கீழ்ப்படுகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே வீட்டிலே இருந்த வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே
ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி அந்த வசனத்தின் தலைப்பாக எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தின் கீழிருந்து அநேக காரியங்களை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். ஏற்ற காலத்தில் சொல்லப்படும் ஏற்ற வார்த்தை மிகவும் பயனுள்ளது, பலனுள்ளது. இக்கால கட்ட சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஏற்ற வார்த்தைகள் வேதத்தில் ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கடந்த வாரங்களில் 3 வார்த்தைகளை நாம் தியானித்தோம். எழுந்திரு, விழித்திரு, காத்திரு. இந்த நாட்களில் 4வது வார்த்தையாக நிலைத்திரு என்ற வார்த்தையை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நிலைத்திரு என்ற வார்த்தையின் சரியான அர்த்தம் உறுதி, ஸ்ட்ராங், அல்லது பலமான, திடமான, வலுவான என்ற அர்த்தங்கள் உடையதாக இருக்கிறது. டிவியில் அநேக விளம்பரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே டிஎம்டி இரும்பு கம்பி, அதை குறித்து ஒரு விளம்பரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் அந்த டிஎம்டி கம்பியை பயன்படுத்தினால் அது வீடு உறுதியாக இருக்கும், நிலைத்திருக்கும். எந்த ஒரு காரியத்தின் மூலமாகவும் அது அசைக்கப்படாது. அந்த கம்பியினால் கட்டப்பட்ட வீடு நிலைத்திருக்கும், உறுதியா இருக்கும், தரம் உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்தில் நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்திலே இப்படி ஒரு விளம்பரத்தை நம்ம பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசியுங்கள். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இங்கே நான் பார்க்கிறோம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து பெருங்காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. காரணம், அந்த வீடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து, அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த குடும்பம் கட்டப்பட்டதாய் இருந்தபடியினால் பெருமழை சொரிந்தும் பெரு வெள்ளம் வந்தும் பெருங்காற்று அந்த குடும்பத்தின் மேல், அந்த வீட்டின் மேல் மோதினாலும் அது விழவில்லை. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து கட்டப்பட்ட ஒரு வீடு என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அது ஸ்ட்ராங்கா, உறுதியாக இருந்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சூழ்நிலைகளிலே நமக்கு முன்பாக அடைப்பட்டிருக்கிற காரியங்கள் அத்தனை காரியங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஏற்ற காரியங்கள் வேதாகமத்திலே அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகளிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இன்னும் உறுதியாய் இருக்கிறோமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இக்காலகட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு முன்பாக இருக்கிற தடை சட்டங்கள், குறைவுகள், தேவைகள், அடைக்கப்பட்ட அனுபவங்கள், ஒன்றும் இல்லாத அனுபவங்கள், இதன் மத்தியிலே ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம், ஆவிக்குரிய அனுபவங்களிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? நிலைத்திரு என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆவிக்குரிய அனுபவங்களிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? அல்லது நமக்குள்ளாக சோர்வுகள், அவிசுவாசங்கள், இடறல்கள்,
விரிசல்கள், சந்தேகங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், நம்பிக்கையற்ற தன்மைகள், நம்பிக்கையற்ற நிலை, இப்படிப்பட்ட அனுபவங்கள், அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயம், இப்படிப்பட்ட அனுபவங்கள்ல நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் எந்த நிலையில இருக்கு? ஆவிக்குரிய காரியங்கள்ல நாம் நிலைத்திருக்கிறோமா? அல்லது பயங்கள் ஒரு பக்கம், சந்தேகம் ஒரு பக்கம், இதெல்லாம் நம்மளை கலங்கடித்து கொண்டு இருக்கிறதா? இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நிலைத்திரு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 2:24. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆதி முதல் நீங்கள் கேட்டறிந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்க நிலைச்சிருந்தால் பிதாவிலும் குமாரனிலும் நிலைத்திருப்பீர்கள். ஆரம்ப நாட்கள், ரட்சிப்பின் நாட்கள், அந்த நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஆவிக்குரிய அனுபவங்களிலே, நல்ல அனுபவங்களிலே நீங்கள் நிலைத்திருந்தால், இன்னமும் நிலைத்திருந்தால், இன்று வரை நிலைத்திருந்தால் நீங்கள் பிதாவிலும் குமாரனிலும் நிலைத்திருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவர் மாறாதவர். எது மாறினாலும் தேவன் மாற மாட்டார். பூமி மாறினாலும், உலகம் மாறினாலும், பூமியில் உள்ள சூழ்நிலைகள் மாறினாலும், இயற்கை மாறினாலும் தேவன் ஒருபோதும் மாற மாட்டார். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிலை நிற்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பயப்படாமல், சோர்ந்து போகாமல், எப்பவும் ஆவிக்குரிய அனுபவங்களில், இன்று வரை இந்த நாட்களிலே ஆவிக்குரிய அனுபவங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. சங்கீதம் 125:1 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் நிலைத்திருக்கும், அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருக்கிறார்கள். வேதம் எவ்வளவு அழகாக நிலைத்திருக்கிறவங்களை பார்த்து எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் ஒருபோதும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலை, எத்தனை பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் அசையாத அந்த பர்வதத்தை போல நாம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிற அந்த சீயோன் பர்வதத்தை போல் நாம் நிலைத்திருப்போமானால், அசையாமல் நிலைத்திருப்போமானால் அதன் மூலமாக நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் எத்தனை சூழ்நிலை வந்தாலும், முடிவு பரியந்தமும் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை இல்லாமைகள், கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள் வந்தாலும் முடிவு பரியந்தமும் ஆவிக்குரிய அனுபவத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 17:14 வாசிக்கிறோம், உலகம் உங்களை பகைக்கும், ஆனாலும் நிலைத்திருக்க வேண்டும். உலகம் நம்மை நிந்தித்தாலும், உலகம் நம்மை பரியாசம் பண்ணினாலும் ஆவிக்குரிய அனுபவத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
பிலிப்பியர் 1:27 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, எத்தனை பாடுகள் வந்தாலும் நீங்க உறுதியா நெல்லுங்க. மருளாதிருக்கிறது நல்லது, மருளாதிருக்கிறது அது புறஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம மருளக்கூடாது, மாறக்கூடாது. ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் நிலைத்திருப்போமானால் அது சாட்சி உள்ளதா இருக்கும். அது புறஜாதி ஜனங்களுக்கு அது சாட்சியா இருக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய அனுபவங்களிலே இன்னும் நிலைத்திருக்கிறீர்களா? நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3:11 ஒளிந்து போவதின் மகிமை, அந்த வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 3:11. அன்றையும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததா, ஆனால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருக்குமானால் நிலைத்திருப்பது, இதுல நிறைய சத்தியங்கள் இருக்கிறது, நம்ம கடந்து செல்லலாம். அதுல பார்க்கிறோம், ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருக்குமானால் நிலைத்திருப்பது எவ்வளவு மகிமையா இருக்கும் என்பதுதான் அங்கே பவுல் அதை அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே முதலாவதாக ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம எதிலையெல்லாம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 3 காரியங்கள் மிக வேகமாக பார்க்கலாம். நேரம் இருந்தால் இன்னும் ஒரு காரியத்தை கூட நாம் பார்ப்பதற்கு நமக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் நிலைத்திருக்க வேண்டிய காரியம் என்ன? பிலிப்பியர் 4:1. பிலிப்பியர் 4:1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 2:28 இயேசுவின் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு வருகையிலே அவருக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவருக்குள், இயேசுவுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். 1 யோவான் 3:24 வாசிக்கும் போது 1 யோவான் 3:24 அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு நடந்தால் நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம், அவரும் நம்மில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், அவரும் நமக்குள் நிலைத்திருக்கிறார். இந்த வசனத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சிறிய உதாரணம் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நெடுங்காலமாய் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு முதிர் வயது விசுவாசியை தேடி ஒரு அவிசுவாசி ஒருவன் வந்தான். அவன், ஐயா, எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க கர்த்தருக்குள்ள இதுவரைக்கும் நிலைச்சு நிற்கிறீங்களே, இத்தனை ஆண்டுகள் கர்த்தருக்குள்ள நீங்க நிலைச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். சொல்லிட்டு அவன் சொன்னான், உங்க பைபிள்ல மார்க்கு சுவிசேஷம் 4:17 கற்பாறை நிலத்தில் விழுந்தவங்க, அந்த விதை கற்பாறை நிலத்தில் விழுந்த அந்த விதை அது கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து உபத்திரவம், துன்பம், பாடுகள், கஷ்டங்கள் வரும்போது இடரல் அடைந்து பலனற்று போயிருவாங்கன்னு உங்க வசனத்துல போட்டிருக்கு. ஆனா நீங்க இதுவரையிலும் நிலைத்திருக்கிறீங்களே, ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அவிசுவாசி சொன்னான். அப்பொழுது அந்த முதிர் வயது உள்ள அந்த விசுவாசி அவருக்கு புரியும்படியாக என்ன செஞ்சாரு, வீட்டுக்குள்ள போய் ஒரு இரும்பு கம்பி ஒன்றை எடுத்து வந்து அதை ஒரு நெருப்பிலே காட்டினார். ரொம்ப நேரம் நெருப்புல அதை காட்டிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு கம்பி அப்படியே நல்லா பழுப்பா மாறிட்டு, அப்போ உடனே அந்த நெருப்பில் இருந்து அந்த கம்பியை எடுத்து அந்த அவிசுவாசி இடத்தில் நீட்டி, இங்கே பாரும், இப்பொழுது
நெருப்பில் கம்பி இருக்கிறது, கம்பி நெருப்பில். நெருப்பில் கம்பி இருக்கிறது, கம்பியில் நெருப்பு இருக்கிறது. இதை உங்களால் பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அவர் ஒன்றே பதில் சொல்லவில்லை. உடனே சொன்னார், இது போலதான் நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேன், கர்த்தர் எனக்குள் நிலைத்திருக்கிறார். நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறபடியினால் கர்த்தர் எனக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மனிதன் அந்த வயது சென்று அந்த மனிதன் அவருக்கு விளக்கி சொன்னார். மாணவர்களே, கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருப்பது அது மிக மிக மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. 1 யோவான் 2:6 வாசிக்கும் போது, அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். 1 யோவான் 3:6 வாசிக்கும் போது, அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்வது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 4:16 வாசிக்கும் போது, அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். தேவனுக்குள் நிலைத்திருப்பது, கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது அது மிகுந்த ஆசீர்வாதமானது. 1 யோவான் 2:17 வாசிக்கும் போது, அவருடைய சித்தப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:23 பவுல் பர்னபா ஊழியங்களுக்கு போகும்போது, அங்கே ஊழியங்களிலே போகும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு கர்த்தரில் நிலைத்திருக்கும்படி அவர்கள் புத்தி சொன்னார்கள். சபை விசுவாசிகளுக்கு, சபைகளுக்கு கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி புத்தி சொன்னார்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது அது அவசியமானது, ஆசீர்வாதமானது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், தடையான சூழ்நிலைகள் நடந்தாலும், நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யோவான் 15:4 வாசிக்கும் போது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 15 1-2 வாசிக்கும் போது, அந்த முதல் வசனத்திலே தேவனுடைய ஆவி அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். எவ்வளவு ஒரு ஆபத்தான காரியம் பார்த்தீங்களா? நாம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்காம கர்த்தரை நாம விட்டுட்டோம்னா, விட்டு விட்டோமானால் அவரும் நம்மை விட்டு விடுவாராம். நாம கர்த்தரை விட்டு விலகுனா கர்த்தர் நம்மை விட்டு விடுவார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் யாருக்காகவும் எதற்காகவும் தேவனை விட்டு விலகும் நிலை நமக்குள் வராதபடிக்கு மிக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். தேவனை விட்டு விலகுவது மிகவும் ஆபத்தானது. கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது மிகவும் ஆசீர்வாதமானது. கர்த்தரை விட்டு விலகுவது மிகவும் ஆபத்தானது. ஜோசுவா நாட்களிலே ஜோசுவா சொல்லியிருந்தார். ஜோசுவாவின் புத்தகத்தில் 24:20 வாசிக்கிறோம். 24:20 வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். பார்த்தீங்களா, எவ்வளவு ஆபத்தான காரியம் பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு விலகினால் அவர் உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஜோசுவாவின் நாட்கள் வரையிலும், ஜோசுவா நாட்களுக்கு பின்பதாக அந்த 24:31 வாசிக்கிறோம். ஜோசுவா மரித்த பின்பு வெகு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள்.
ஆனால் அதன் பின்பு நியாயாதிபதிகளின் நாட்களிலே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்து பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 2:17, 3:17, 2:13, 2:12 இப்படிலாம் வாசிக்கிறோம். அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு விலகும் போது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகும் போது அநேக தீமைகளை அனுபவித்தார்கள். அநேக சத்துருக்கள் கையிலே கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். சத்துருக்கள் அத்தனை பேரும் அவங்கள கொடூரமா அழுகை செய்தார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகினதினால். என்னாகமம் 14:43 வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினால் கர்த்தர் ஒருபோது உங்களோடு கூட இருக்க மாட்டார் அப்படின்னு மோசே சொன்னார் பாரு. 2 நாளாகமம் 24 20 வசனத்துல வாசிக்கும் போது அங்கே ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவர் சொல்றாரு, நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார். அவருடைய கட்டளைகளை நீங்கள் மீறினதினால் சித்தி பெற மாட்டீர்கள். அப்படின்னா வாழ்வில் முன்னேற மாட்டீர்கள். கர்த்தரை நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது. அப்படிதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். எபிரேயர் 17:13 வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தரை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களுடைய பெயர் புழுதியிலே எழுதப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஜீவ புத்தகத்தில் அல்ல, புழுதியில் எழுதப்படும் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். எரேமியா 17:5 வாசிக்கிறோம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை விட்டு விலகுவது இத்தனை ஆபத்தான காரியமாக இருக்கிறபடினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிக கவனமாக மிக ஜாக்கிரதையாக தேவனை சேவிப்பதிலே மிக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு விலகாமல் சங்கீதம் 22:30 வாசிக்கிறோம், தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாக நம்முடைய சந்ததி இந்த பூமியிலே இருக்க வேண்டும். சங்கீதம் 22:30 வாசிக்கிறோம், ஒரு சந்ததி உண்டா, அது ஆண்டவரின் சந்ததியா, அது தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை சேவிக்குமா. இதுதான் கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம். சந்ததி சந்ததியாக குறிப்பிட்ட நாட்களில் பெற்றோராகிய நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய சந்ததியிலும் சந்ததி சந்ததியாக கர்த்தரை சேவிக்க வேண்டும். சில நேரங்களில் திருமண காரியங்கள்ல பாருங்க, நம்ம கர்த்தரை விட்டு விலகுற அனுபவங்கள் ஏராளமா, இன்னைக்கு விசுவாச குடும்பங்கள்ல நம்ம ஏராளமா பார்க்கலாம். திருமண காரியங்கள்ல கர்த்தரை விட்டு விலகி போற அனுபவங்கள் கொஞ்ச காலம் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் காத்திருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு அமையிலேயே என்ன செய்ய சொந்தக்காரங்கள்லாம் சொல்றாங்க, இத்தனை வயசு வரைக்கும் வச்சிருக்கிறியே, கெட்டிக்கூடு, இதில் கெட்டிக்கூடு, கிறிஸ்டின்ல மாப்பிள்ளை வரல பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பெற்றோரே அப்படியே கொஞ்சம் மனம் மாறி சோர்ந்து போய் அப்படியே இதில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அங்கே நம்ம பார்க்கிறோம் கர்த்தரை விட்டு விலகுறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன் வேதத்திலிருந்து. அப்போ கர்த்தரை விட்டு விலகுகிற சந்ததியாக நாம் இருக்கக்கூடாது. கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பின் சந்ததியும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற சந்ததியாக இருக்க வேண்டும். வேலை காரியங்களுக்காக, பூர்வீக சொத்துக்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலக வேண்டாம். கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் நீங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். மற்ற எவ்விதத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வேதனையோடு கூட தான் அது வரும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
மரண பரியந்தமும் தேவனை சேவிக்கிற சந்ததியாக நாம் இருக்க வேண்டும். எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய அங்கலாய்ப்பை குறித்து நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு தூரப்பட்டு அந்நிய தெய்வத்தை சேவிப்பதற்கு என்னிடத்தில் எதை கண்டார்கள்? என்ன துரோகத்தை கண்டார்கள்? வாசிங்கள் அந்த வசனம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? பாத்தீங்களா எப்படி ஆண்டவர் எப்படி கேட்கிறார் பாருங்க. என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டு என்னை விட்டு தூரம் போறாங்க, என்ன அநியாயத்தை கண்டு என்னை விட்டு விலகி போறாங்க. தேவனுடைய அங்கலாய்ப்பை நாம் உணர்வோம். நம்ம தேவனை விட்டு கர்த்தரை விட்டு விலகி போவது அது சாதாரண காரியம் அல்ல. தேவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தேவன் அதை குறித்து அங்கலாய்க்கிறார், வருத்தப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அவர் கேட்கார், என்கிட்ட என்ன துரோகம் இருக்குன்னு என்னை விட்டு விலகி போறாங்க. எரேமியா 2:11 வாசிக்கிறோம் பாருங்க. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ? ஆனா என் ஜனங்கள் வீணான காரியத்திற்காக தங்கள் மகிமையை மாற்றிக்கொண்டார்கள். தெய்வத்தை மாற்றிக்கிட்டாங்க. அப்படித்தானே ஆயிரும். கர்த்தரை விட்டு விலகி போய் வேற தெய்வத்தை சேவிச்சிடம்னா அப்படித்தான். தெய்வத்தை மாற்றினதுதான். ஆண்டவர் எவ்வளவு துக்கத்தோட கேட்காரு பாருங்க. மற்ற ஜாதியில எல்லாம் இப்படி இல்லையே, ஆனா ஏன் ஜனங்கள் ஏன் இப்படி செய்யறாங்க? அதே எரேமியா புத்தகத்துல வாசிக்கிறோம் 2:13, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 1, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். 2, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தேவனை விட்டு விலகுவதும் அந்நிய தேவர்களை சேவிப்பதும் அது 2 விதமான தீமையாக கர்த்தர் சொல்லுகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ரொம்ப கவனமாக நாம் கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு மகா இரக்கமுள்ள தெய்வம். பாருங்க, வசனத்திலே வாசிக்கும் போது ஜோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு விலகாதிருக்கும் போது நாம் தேவனை விட்டு விலகுவது அது நியாயமா? சற்று உணர்ந்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். தேவன் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் சொல்லி இருக்க, நாம் தேவனை விட்டு விலகி தூரம் போய் நாம் கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகளை அனுபவிப்பது அது ஒரு வகையில நியாயமானதான் வேதத்திலிருந்து அறியும் போது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் நம்மை விட்டு விலகாது இருக்கும்போது, தேவன் நம்மை கைவிடாது இருக்கும்போது ஒருபோதும் நீங்கள் அவரை விட்டு விலக வேண்டாம். அவரை விட்டு விலகாமல் கர்த்தருக்குள் என்றென்றைக்கும் நிலைத்திருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக நாம் நிலைத்திருக்க வேண்டிய காரியம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 16:13, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், இரண்டாவதாக நாம் நிலைத்திருக்க வேண்டிய காரியம் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருக்கணும். இந்த நாட்கள்ல நமக்கு எல்லாருக்குமே விசுவாச சோதனை. இது விசுவாச சோதனையின் நாட்கள். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற நாட்கள். 1 பேதுரு 1:7 வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:7 வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். இங்கே நான் வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசம் மிக அருமையானது. பொன்
பொன்னை காட்டிலும் விசுவாசம் அருமையானது, பொன்னை காட்டிலும் விசுவாசம் மேன்மையானது. அதனாலதான் அங்க பேதுரு சொல்றாரு, உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு நீங்க விசுவாசத்துல நிலைத்திருந்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகும். இந்த சோதிக்கப்படுகிற இந்த நாட்களிலே, விசுவாசம் சோதிக்கப்படுகிற இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதம் நமக்கு அதை வலியுறுத்துகிறது. இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தின் பாதையிலே லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொன்னாரு, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை இந்த தடைகள் எல்லாம் நீடித்து கொண்டே இருக்குமானால், இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டே இருக்குமானால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருகை சமீபமா இருக்கும்னா அவர் வரும்போது நம்மெல்லாம் விசுவாசத்துல நிலைத்திருப்போமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்காருல, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா நிச்சயமா நிறைய பேருக்குள்ள விசுவாசம் ஒளிந்து போயிரும். 2-3 மாசத்துக்குள்ளே நிறைய பேருக்கு விசுவாசம் ஒளிந்து போயிருக்கும். விசுவாசம் இருக்குதா என்னமானே தெரியல இந்த 2-3 மாதங்கள்ல. இன்னும் இது நீடிக்குமானால், இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் பூமியில நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இது இன்னும் நீடிக்குமானால் நிச்சயமாக நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒரு கேள்விக்குறிதான். இங்க பார்க்கிறோம், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை தான், எல்லாம் குறைவுபட்ட சூழ்நிலை தான், எல்லாம் மூடப்பட்ட சூழ்நிலை தான். ஆனாலும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கா? அது குன்றி போய்விட்டதா அல்லது இல்லாம போயிட்டா, ஒளிந்து போயிட்டா? இந்த நாட்கள்ல விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். ஆபகுக்கு 2:4, ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, 4 இடங்கள்ல சொல்லியிருக்கு, நீதிமான் விசுவாசத்தினால், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உலகம் சொல்லும், எப்ப பிழைப்புக்கே வழி இல்லையே, நீ என்ன விசுவாசம்ங்கிற, பிழைப்புக்கே வழி இல்லையேன்னு உலகம். ஆனா வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்க தேவனை விசுவாசிச்சா தேவன் உங்களுக்கு ஒரு பிழைப்பு வச்சிருக்கிறார். அதை நீங்க விசுவாசித்தா தான் அந்த பிழைப்பை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உலகம் நம்மளை பரியாசம் பண்ணி, என்னப்பா விசுவாசம், என்னப்பா நம்பிக்கை ஆண்டவர் மேல, உலகம் இப்படி மாறிக்கொண்டு இருக்கு, சூழ்நிலையில இப்படி இருக்கு, என்ன விசுவாசம் கேட்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, 4 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவரை நம்புகிற பிள்ளைகளை தேவன் கைவிட மாட்டார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை தேவன் கைவிட மாட்டார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்க நம்ம பார்க்கிறோம், எல்லாவற்றிற்கும் மேலாக அங்க 7 விதமான ஆயுதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த எல்லா மற்ற ஆயுதங்களை விட எல்லாவற்றிற்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதுதான் நம்மை பிசாசின் கையிலிருந்து, பிசாசின் திட்டத்திலிருந்து நம்மை தப்புவிக்கும். இந்த நாட்கள்ல நம்முடைய விசுவாச கப்பல் சேதப்படாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை விட்டு விலகுவது, விசுவாசத்திலிருந்து விழுவது, இதெல்லாம் விசுவாச கப்பலை சேதப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்கள்ல மிக கவனமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். சாத்தான் இந்த நாட்கள்ல தான் அதிகமா நம்ம விசுவாசத்தை தாக்க முயற்சி பண்ணுவான். இந்த நாட்கள்ல தான், இந்த சந்தர்ப்பத்தை வச்சுதான் இந்த நமக்கு முன்னால இருக்கு பாருங்க, இல்லாமை, குறைவுகள், தேவைகள், தடை,
அடைக்கப்பட்ட நிலை, இதெல்லாம் வச்சுதான் பிசாசு நம்ம விசுவாசத்தை தாக்க பார்ப்பான். எப்படியாவது நம்ம விசுவாசத்தை சேதப்படுத்த பார்ப்பான். ஆனா நம்ம தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். பிசாசுக்கு லேசா நீங்க இடம் கொடுத்து பாருங்களேன், ஒரு சிறிய இடம் கொடுத்தா அவன் பெரிய அளவுல உங்களுக்குள்ள கிரியை செய்து உங்க விசுவாச கப்பலை அவன் கவிழ்த்திருவான். தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். பேதுரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பிசாசு சோதிக்கும்படியாக கேட்டுக்கொண்டான். உன்னை சோதிக்கிறதுக்கு பிசாசு என்கிட்ட கேட்டுக்கொண்டான். நானும் உத்தரவு கொடுத்துட்டேன். ஆனா நீ விசுவாசத்துல உறுதியாயிரு. நீ விசுவாசத்துல உறுதியா இருந்தா தான், நீ ஸ்திரப்பட்ட பின்புதான் மற்றவர்களை ஸ்திரப்படுத்த முடியும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்கள்ல விசுவாசத்துல ஸ்திரமா இருக்கணும், உறுதியா இருக்கணும். பாருங்க, பேதுருக்காக இயேசு வேண்டுதல் செய்தாரு. இப்போ பேதுரு நம்ம எல்லாருக்கும் சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 5:9 வாசிக்கிறோம், விசுவாசத்துல நிலைத்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்போ விசுவாசத்துல ஸ்திரப்பட்டவங்க, விசுவாசத்துல நிலை நிற்கிறவங்க தான் மற்றவங்களை விசுவாசத்துல நிலை நிறுத்த முடியும். அதைத்தான் இயேசு சொன்னார். அன்னைக்கு வந்த பாடுகள்ல பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், நீ விசுவாசத்துல உறுதியா நீ இரு. அப்படி நீ நிலைத்திருந்தா தான் மற்றவங்களை நிலை நிறுத்த முடியும், விசுவாசத்துல கொண்டு வர முடியும். பேதுரு அன்றைக்கு சில தடுமாற்றங்கள், தடைகள், மறுதளிக்கிற காரியங்கள்லாம் வந்தாலும் பேதுரு விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருந்தபடியினால் தான் இன்றைக்கு அவர் நமக்கு நிருபம் எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து, விசுவாசத்திலே நிலைத்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக இந்த நாட்களில் விசுவாசத்தை நாம் அப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டிய நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ரோமர் 10:11 வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சிறிய சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வேதத்தில் உள்ள ஒரு சம்பவம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 22ஆம் வசனத்திலே ஜப ஆலய தலைவனாகிய யவீரு அவன் தன்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தையிலே இருக்கும்போது இயேசுவிடத்துல சொல்றான், ஐயா எங்க வீட்டுக்கு வந்து என் பிள்ளை மேல என் பிள்ளைக்காக நீங்க ஜெபம் பண்ணி அந்த மரண அவஸ்தையிலேருந்து என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுங்க என்று சொல்லி அவன் வேண்டி கொண்டான். அப்ப இயேசு போகலான்னு பிளான்ல தான் இருக்கிறாரு. ஆனா அதற்கு இடையில அங்க சம்பவத்துல வாசிக்கிறோம், அந்த அதிகாரத்துல இடையில பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த அம்மா வந்துட்டாங்க. அந்த அம்மா வந்தா சம்பவம்லாம் நமக்கு தெரியும்ல. அந்த அம்மா இயேசு வஸ்திரத்தை தொட்டு சுகமானது. இயேசு உடனே சொன்னாரு, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு, அது யார் என்னை தொட்டதுன்னு இந்த மாதிரி காரியங்கள்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த டைம் போய்கிட்டு இருக்கிற நேரத்துல அங்க வசனத்துல வாசிக்கிறோம், அந்த 35:35 வாசிக்கிறோம் பாருங்க, சிலர் உம்முடைய குமாரத்தி மரித்து போய்விட்டால். யார்கிட்ட சொல்றாங்க? அந்த ஜப ஆலய தலைவனாகிய எவர்கிட்ட சொல்றாங்க, உன் குமாரத்தி செத்து போயிட்டாப்பா, இனிமே நீ இயேசுவை என்ன செய்யாத, வருத்தப்படுத்தாத, விடு, அவ்வளவுதான், உன் பிள்ளை செத்து போச்சு இல்ல. இந்த வார்த்தைகளை இயேசு கேட்ட போது உடனே யவீரை பார்த்து, பயப்படாதே விசுவாசம் உள்ளவன், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. நமக்கு சம்பவம் தெரியும். இயேசு அதன் பின்பதாக யவீரு வீட்டுக்கு போய் மரித்து போன அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. யவீருடைய விசுவாச சூழ்நிலை எல்லாம் பாதகமா இருக்கு. பிள்ளை செத்து போன அனுபவங்கள், செத்து போயிட்டு, அதான்
இனிமே அதுக்கு உயிரே இல்லை. இப்படிப்பட்ட நிலையிலே யவீரு அவர் விசுவாசமாயிருந்தபடியினால் ஒரு அற்புதத்தை கண்டார். அதான் வேத வசனம் வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அன்னைக்கு யவீரை பார்த்து இயேசு சொன்னாரு, பயப்படாத, விசுவாசமாயிரு. எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், தடையான சூழ்நிலைகள் வந்தாலும், இல்லாமையிலும் குறைவுகளிலும் தேவைகளிலும் விசுவாசத்தோடு இரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னைக்கு நம்மை பார்த்து இயேசு அப்படிதான் சொல்றாரு. யவீரை பார்த்து மட்டுமல்ல, நம்மை பார்த்து இயேசு சொல்றாரு, உனக்கு முன்னால இருக்கிற தடையை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறியா? குறைவுகளை பார்த்து பயப்படுறியா? தேவைகளை பார்த்து பயப்படுறியா? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் அற்புதம் செய்வேன். இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் வெறுமை மாறும். நீங்கள் விசுவாசித்தால் ஒன்றும் இல்லாமை மாறும். நீங்கள் விசுவாசித்தால் தடைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், பலவீனம் மாறும், போராட்டங்கள் மாறும். உங்கள் விசுவாசத்தினால், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கிறோம், மலை போன்ற பிரச்சனையை பார்த்து பேசுங்க, மலையை பார்த்து பேசுங்க, மலை போன்ற பிரச்சனையை பார்த்து பேசுங்க, சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். அந்த வசனத்தை வாசிங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கும். மார்க்கு 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள், மலை போன்ற பிரச்சனை மாறும். இந்த நாட்கள்ல அதிகமாக புலம்புவதை நிறுத்திட்டு, முறுமுறுக்கிறதை நிறுத்திவிட்டு, பிறர் மேல குற்றத்தை சாட்டுவதை நிறுத்திவிட்டு வார்த்தையிலே விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள். விசுவாச வார்த்தைகள் வெளிப்படுவதாக, விசுவாச அறிக்கைகள் வெளிப்படுவதாக, விசுவாச வல்லமை வெளிப்படுவதாக, விசுவாச கிரிகைகள் வெளிப்படுவதாக. அப்படின்னா அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால், முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் உங்களுக்கு தடை இல்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். நான் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். உங்கள் விசுவாசம் இந்த நாட்களிலே பூரணப்பட வேண்டும். சந்தேகத்தோடு அல்ல, அவிசுவாசம் கலந்த விசுவாசம் அல்ல. உங்களுடைய விசுவாசம் பூரணப்பட வேண்டும். ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு விளம்பர பலகை ஒன்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பலகையிலே, இந்த ஆற்றங்கரையிலே நீங்கள் ஒரு நாணயத்தை போட்டால் உங்களுக்கு 10 நாணயங்கள் கிடைக்கும் என்று சொல்லி அங்கே ஒரு விளம்பர பலகை வைத்திருந்தது. இதை ஒரு மனிதன் வாசித்த போது அவன் படகிலே சென்று அந்த ஆற்றங்கரை நடுவிலே ஒரு நாணயத்தை தூக்கி போட்டான். ஒரு நாணயத்தை தூக்கி போட்டு வெகு நேரமாக காத்திருந்தான். ஏன்னா விளம்பரம் என்னது, ஒரு நாணயத்தை போட்டா 10 நாணயம் கிடைக்கும். இவன் வெகு நேரம் காத்திருந்தான், எந்த நாணயமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது அவன் சொல்லிக் கொண்டான், முன்னமே எனக்கு தெரியும் இது ஒரு ஏமாற்றுகிற விளம்பரம். எனக்கு முன்னமே தெரியும் 10 நாணயம்லாம் கிடைக்காதுன்னு எனக்கு முன்னமே தெரியும். அதனால நான் என்னுடைய நாணயத்தை இழந்து விடாதபடிக்கு நான் தூக்கி போடும்போதே, என்னுடைய நாணயத்தை அந்த ஆற்றிலே போடும்போதே என்ன செஞ்சேன், கயிற்றுனால அந்த நாணயத்தை நான் நல்லா சுற்றி தான் என்ன செஞ்சேன், தூக்கி போட்டேன். இப்போ என் நாணயத்தை நான் இழுத்துக்கிட்டேன், நான் பெற்றுக்கொண்டேன், என் நாணயம் எனக்கு கிடைச்சிட்டு. இதுதான் விசுவாசம் என்கிற அந்த கயிற்றினால நீங்க கட்டி வச்சிருக்கிறீங்களா உங்க விசுவாசத்தை?
அவிசுவாசம் என்கிற கயிறுகளினால் உங்கள் விசுவாசம் கட்டப்பட்டிருக்கிறதா அப்படின்னா அற்புதம் நடக்காது. அவிசுவாசம் மாறினால்தான் அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்தால்தான் அற்புதம் நடக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். மூன்றாவதாக மிக சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:20. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். இங்கே வாசிக்கிறோம், மூன்றாவதாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நிலைத்திருக்க வேண்டிய காரியம். முதலாவதாக கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும், இரண்டாவதாக விசுவாசத்திலே நிலைத்திருக்கணும், மூன்றாவதாக நாம் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுக்கு முன்பாக நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே அவன் தன் அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். எந்த நிலையில் அழைக்கப்பட்டாலும் நம்முடைய அழைப்பிலே நம்ம நிலைத்திருக்கணும். மூன்றாவதாக தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பில் நம்ம நிலைத்திருக்கணும். ஒரு நாள் ஒரு துறவி இடத்திலே ஒரு எலி ஒன்று வந்து தன்னை பூனையாக மாற்றும்படி அவரிடத்தில் கேட்டதாம். துறவி செம்புல உள்ள தண்ணி எடுத்து எலி மேல தெளித்து பூனையாக மாறு அப்படின்னு சொன்னாராம். எலி பூனையா மாறிட்டான். பூனை இப்போ ஒரு எலி ஓடுன உடனே பூனை துரத்துது. துறவிக்கு சிரிப்பா இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து அந்த பூனை மறுபடியும் துறவி இடத்திலே வந்து என்னை புலியாக மாற்றும் என்று கேட்டுக்கொண்டதாம். துறவி பூனையை புலியாக மாற்றினார். புலி அப்படியே பதுங்கிய வண்ணம் துறவியையே பார்த்து கொண்டிருந்தது. திடீரென்று அவர் மேல பாய போட நேரத்தில் துறவி செம்பு தண்ணியை எடுத்து மீண்டும் எலியாக மாறுன்னு தெளிச்சிட்டார். எலியா மாறிட்டு, எலியிலிருந்து பூனை, பூனையிலிருந்து புலி. இப்போ புலி தன்னுடைய நிலைமையை மாற்றின, தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றின அந்த துறவியையே துரத்த ஆரம்பிச்சதுனால துறவி பார்த்தாரு, நீ மறுபடியும் எலியாவே மாறுன்னு சொல்லிட்டு தண்ணியை தெளித்து மறுபடியும் எலியாக்கிட்டார். எலி பூனை, பூனை புலி, இப்போ புலியிலிருந்து திரும்பவும் எலி. இதுதான் நிலைமையில அழைப்புல மாறுறது. அழைப்பை ஒரு நாளும் நம்ம மாற்றக்கூடாது. ரோமர் 11:29 வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபையும் வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலும் யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நம்முடைய அழைப்பை மாற்றக்கூடாது. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்புல நம்ம நிலைத்திருக்க வேண்டும். 2 பேதுரு 1:10 வாசிக்கிறோம், உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துறதுல, அழைப்புல நம்ம நிலை நிற்பதில், நிலைத்திருக்கிறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? 3 காரியங்கள் வேகமா சொல்றேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்மை தேவன் பரிசுத்தவான்களாக மாறும்படி நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களாக வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிக்கிறோம், பரிசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல அசுத்தமா வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கல. இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பேதுருல வாசிக்கிறோம், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களுடைய எல்லா நடக்கையிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். நம்முடைய அழைப்பு, நாம் பரிசுத்தவான்களாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருபோதும் இந்த அழைப்புல இருந்து மாறிடாதீங்க, இந்த அழைப்புல இருந்து விலகிறாதீங்க, அழைப்புல நிலைத்திருங்க. பரிசுத்தவான்களாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரா, அந்த அழைப்புல நிலைத்திருங்கள். உலகம் அசுத்தமான உலகம்தான். இந்த உலகத்தின் அசுத்தங்கள் எதுவும் நம்மை தொடக்கூடாது. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு
பரிசுத்தமாய் வாழ. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்வோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து அழைப்பை உறுதிப்படுத்துவோம். அழைப்பிலே நிலைத்திருப்போம். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 7:15 வாசிக்கும் போது நாம் சமாதானமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மத்தேயு 5:9 வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், புத்திரர்கள் எனப்படுவார்கள். மார்க்கு 9:50 வாசிக்கிறோம், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயிருங்கள். ரோமர் 12:18 வாசிக்கிறோம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அழைக்கப்பட்ட விதம் என்னன்னா, சமாதானமாய் வாழ. குடும்பத்திலே சமாதானம், சபையிலே சமாதானம், சமுதாயத்திலே சமாதானம். சமாதானமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புல நம்ம உறுதியாய் இருந்தா, அழைப்பில் நிலைத்து நிற்கிறவர்களாய் நாம் இருப்போம். சமாதானமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். சமாதானமாய் வாழ்ந்து அழைப்பை நிலைநிறுத்துங்கள். அப்புறம் வாசிக்கிறோம் பாருங்க, கலாத்தியர் 5:13 நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், சுதந்திரமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பை தவிர வேற ஒன்றுக்கும் அடிமைகளாய் இருக்கக்கூடாது. அன்பு ஒன்றுக்கு தான் அடிமையா இருக்கணும். 1 கொரிந்தியர் 7:23 வாசிக்கிறோம், எந்த மனுஷனுக்கும் அடிமைப்படாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய அழைப்பு என்ன அழைப்பு தெரியுமா? சுதந்திரமா வாழ, விடுதலையா வாழ தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அடிமைப்பட்ட நிலையிலே வாழ்வதற்கு அல்ல. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது. பவுல் சொல்றார் பார்த்தீங்களா, 1 கொரிந்தியர் 6:23 நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். தேவனுடைய பிள்ளைங்க அப்படிதான் வாழணும். எல்லாவற்றையும் வாழ நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா நம்ம ஒன்றுக்கு அடிமைப்படக்கூடாது. நீதிமொழிகள் 22:7 வாசிக்கிறோம், அதிகமாய் வருமானத்துக்கு மிஞ்சி கடன் வாங்கி கடன் கொடுத்தவனுக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. காலம் முழுவதும் அவனுக்கு அடிமை அப்படிங்கிற நிலைமையில நம்ம வாழக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எந்த மனுஷருக்கும் அடிமைப்படக்கூடாது. விடுதலை பெற்ற நாம் விடுதலையோட வாழணும்னு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் அழைக்கும் போதே நமக்கு விடுதலையை தந்து ஆண்டவர் நம்மை அவருடைய நிலையிலே வைத்திருக்கிறார், அவருடைய ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். அப்ப விடுதலையை தேவனிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்ட நாம் ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது. யோவான் 8:34 வாசிக்கிறோம், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். எந்த பாவத்துக்கும் நம்ம அடிமைப்படக்கூடாது. ரோமர் 6:12 வாசிக்கிறோம், உங்களுடைய சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்ய விடாதிருங்கள். இயேசுவின் இரத்தத்தால மீட்கப்பட்ட நீங்கள் மறுபடியும் பாவம் செய்யாதிருங்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இங்கே பார்க்கிறோம், நீங்கள் சுதந்திரமாய் வாழ, விடுதலையோடு வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருபோது அடிமைப்படாதீங்க. அடிமைகளாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. சுதந்திரமாய் விடுதலை பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட அழைப்பை எல்லாம் நீங்கள் அறிந்து உணர்ந்து அந்த அழைப்பிலே நிலைத்திருப்பீர்களானால் நிச்சயமாக தேவனிடத்திலே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, இந்த நாளிலே நிலைத்திரு என்கிற அந்த 4வது வார்த்தையின் அடிப்படையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஆவிக்குரிய அனுபவத்திலே நாங்கள் எதிலெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே வேதத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். முதலாவதாக கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது அது அவசியமானது, ஆச்சரியமானது. கர்த்தரை விட்டு விலகி போகும்போது அது எத்தனை ஆபத்தானது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த காலகட்ட சூழ்நிலையிலே கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஜோசுவா பார்த்து அன்றைக்கு சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்து விட்டு நமக்கு முன்பாக இருக்கிற தடை சூழ்நிலைகளை பார்த்து நாம் கர்த்தரை விட்டு விலகி போகாமல் இருப்போமாக. நாம் கர்த்தருக்குள் இருப்பதுதான் நன்மை, நாம் கர்த்தருக்குள் இருப்பதுதான் நமக்கு அற்புதம், நாம் கர்த்தருக்குள் இருப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இப்போ உள்ள சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தரை விட்டு விலகி போயிடாதீங்க. உங்களை விட்டு விலகாத கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். இரண்டாவதாக விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரா? அல்லேலூயா. ஆண்டவரே, காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவனை அறிந்திருக்கிறீர். விசுவாசம் ஒளிந்து போகத்தக்கதாக, விசுவாசத்திலிருந்து விழுந்து போகத்தக்கதாக ஏராளமான காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போக நீங்கள் விடக்கூடாது. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அந்த யவீரை பார்த்து இயேசு சொன்னார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அவரை விசுவாசித்தவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை. அவரை விசுவாசித்தவன் எல்லாருக்கும், இயேசுவை விசுவாசித்த எல்லாருக்கும் இயேசு அற்புதங்களை செய்திருக்கிறார். உங்களுக்கும் செய்வார். விசுவாசத்தில் நிலைத்திருங்க. மூடப்பட்ட அனுபவங்களை பார்க்காதீங்க, அடைக்கப்பட்ட நிலையை பார்க்காதீங்க, குறைவுகள், இல்லாமை, கஷ்டங்கள், பாடுகள் இவைகளை பார்க்காதீங்க. விசுவாசம் சோதிக்கப்படுகிற நாட்கள் இது. நீங்கள் சோதிக்கப்பட்டு ஜெயிக்கணும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசமே பிசாசை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாச கப்பல் ஒருபோதும் சேதமடைய விடாதிருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த தடையான சூழ்நிலையிலும் நீங்க தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். எப்பொழுது? நீங்கள் விசுவாசமாய் இருக்கும்போது. நீங்கள் முழு இருதயத்தோடு இயேசுவை விசுவாசித்தால் உங்களுக்கு தடை இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தடைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். மூன்றாவதாக உங்களுடைய அழைப்பிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையான அழைப்புக்காக, மேன்மையான நிலையிலே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. முதலாவதாக கர்த்தர் உங்களை பரிசுத்தவான்களாய் வாழ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதை மனதிலே கொள்ளுங்கள். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம். ஆனாலும் பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம உறுதிப்படுத்த வேண்டும். அழைப்புல நிலைச்சு நின்று நம்ம அதை உறுதிப்படுத்த வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் நம்முடைய அழைப்பை நாம் மாற்றக்கூடாது. இரண்டாவதாக சமாதானமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சபையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான்
சமாதானத்தோடு வாழ்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாட்சியை பெறுவார்கள். சமாதானத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பை உறுதிப்படுத்துங்கள். சமாதானமாய் வாழ்ந்த அழைப்பை உறுதிப்படுத்துங்கள். அழைப்பிலே நிலைத்திருங்கள். மூன்றாவதாக, சுயாதீனமாய் சுதந்திரமாய் வாழ, விடுதலையோடு வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருபோது எந்த மனுஷனுக்கும் அடிமைப்படாதீங்க. வருமானத்துக்கு மிஞ்சி கடன்களை வாங்கி கடன் கொடுத்தவனுக்கு அடிமைப்படாதிருங்கள். பாவம் செய்து பாவத்துக்கு அடிமைப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மை மேன்மையான நிலையிலே அழைத்திருக்கிறார். அவன் தன் தன் அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன். உங்க அழைப்புல நிலைத்திருங்க. எங்க போனாலும் நிலைத்திருங்க. எல்லா சூழ்நிலையிலும் நிலைத்திருங்க. அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். அற்புதம் நடக்கும் என்று நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதத்தின் தேவன். ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற தேவன். ஒருபோதும் நீர் எங்களை கைவிட மாட்டீர். ஒருபோதும் நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர். ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. இந்த சூழ்நிலைகளிலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் போஷித்து நடத்துவீராக, ஆசீர்வதித்து நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால போராட்டங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இல்லாமை மாறுவதாக. செழிப்பு உண்டாகட்டும். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள். ஆண்டவரே, பஞ்ச நாட்களிலும் நீர் எங்களை போஷித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீர். எங்கள் தேவைகளை சந்திக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை எம்மட்டு நடத்தி வந்தீர். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்குள் நிலைத்திருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வராக. இந்த கடினமான நாட்கள் ஆண்டவரே, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, பலருக்கு பல நெருக்கங்கள், விசுவாச சோதனைகள் ஆண்டவரே, விசுவாச பரீட்சைகள், இயேசு நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வீடுகளிலிருந்து பங்கெடுத்தாலும் கர்த்தருடைய கிருபை ஆசீர்வாதங்கள் யார் மேல் உண்டாவதாக. நீ கையிடும் செய் வேலையில் எல்லாவற்றிலும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்ற வசனத்தின்படி கைட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளின் நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று இளைப்பாறுதலை கட்டளையிடும். உடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. சமாதானத்தோடு நடத்துங்கப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. வியாதி துன்பங்களுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்ப என் கண்கள் என்னாலும் ஆண்டவரே அந்த ஆலயத்தில் எருசலேமிலே தேவாலயத்தில் இருந்தது போல உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஆமென் ஆண்டவரே. ஆமென். நான் உங்கள் மேல் நினைத்து இருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவர்கள், தீமைக்கு ஏதுவானவர்கள் அல்ல. இந்த வாரத்தில் சில காரியங்களை செய்வதற்கு உம்முடைய பிள்ளைகள் முயற்சி எடுக்கிறார்கள். இயேசு நாமத்தினால் அந்த காரியங்கள் வாய்ப்பதாக. விசுவாசத்தில் உமக்குள் உறுதியாய் நிலைத்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்யுங்க. நல்ல ஜெபிக்க ஆண்டவருடைய கிருபை உண்டாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய குடும்ப ஜெபம் தனி ஜெபத்தில் இருக்க உதவி செய்வராக. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சந்ததி ஆசீர்வதிப்பு என்று சொன்ன கர்த்தர் சந்ததியை ஆசீர்வதிங்க. நல்ல வழிகளை திறந்து உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.